சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் படிங்க. 8ஆம் சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனம். 8ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சங்கீதம் 68:11. சாரி, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. இப்ப வசனத்தை யாரு தான் தர்றது? ஆண்டவர் தான் கொடுக்கிறார். வசனம் என்பது என்னன்னா, இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேரு வசனம். சொல்ற புரியுதா? உலகத்துல எத்தனையோ பேர் சினிமா வசனம்லாம் பேசுறாங்க, அரசியல் வசனம் பேசுறாங்க, அதெல்லாம் இல்லை. இது ஜீவனுள்ள வசனத்தை தருகிறவர் ஆண்டவர். அந்த வசனத்தை பிரசித்தம் பண்ணுகிறவர்கள்னா என்ன மாதிரி இந்த வசனத்தை போதிக்கிற மக்களுடைய கூட்டம் நிறைய இருக்கு, மிகுதியா இருக்கு. சரி, இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். எல்லா நன்மைகளும் இதுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. அப்ப ஆண்டவர் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லி இருக்கிறார், நன்மையும் தீமையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன், நீங்க எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா தெரிந்து கொள்ளுகிற பகுத்தறிவு நமக்குள்ள இருக்கு. அதனால ஆண்டவர் அப்படி சொன்னார். சரி, இந்த வசனத்தை ஒரு 9 வகையாக பிரிக்கலாம். வசனத்தை 9 வகையாக பிரிக்கலாம். இது ஒரு பெரிய வேத பாடம், ஒரு பெரிய ஸ்டடி. 9 வகையாக இந்த வசனங்களை, இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை பிரிக்கலாம். அதுல முதல் பகுதி என்னன்னாக்கா, முதல் பகுதி 3 வசனம். முதல் பகுதி 4 வசனம் என்னன்னாக்கா, உபாகம புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோபுவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த உபாகமம் 32:2 படிங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளி புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். யோபு 29:22. யோபு 29:22. அவ்வளவு சீக்கிரம் வசனம் எடுக்க தெரியல. என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. இப்ப இது என்னன்னா, முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தினுடைய முதல் பகுதி என்னன்னா, மழையானது பனித்துளியின் மேல், இது மழையானது இளம் பயிரின் மேல் பெய்கிறது போலவும், அடுத்தது அந்த வசனத்தை மறுபடி படிங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போலவும் பனித்துளி புல்லின் மேல் இறங்குகிறது போல இறங்கும். இப்ப ரெண்டு காரியம் இருக்குது இந்த வசனத்துல. முதலாவது, மழையானது இளம் பயிரின் மேலே பொழிகிறது. அப்ப இளம் பயிரின் மேல பொழிகிற மழையை போல இருக்கு வசனம். இந்த வசனம் ஒரு இளம் பயிரின் மேல மழை பொழிந்தால் எப்படி இருக்கும்? இப்ப பாருங்களேன், நெல்லெல்லாம் நட்டுருக்குறாங்க. இந்த நெல்லை நட்டு தண்ணி கிணத்துல இருந்து பாய்ச்சுறாங்க. ஏரி பாய்ச்சல் இருக்கு, வாய்க்கால்ல இருந்து பாய்ச்சல் இருக்கு, எல்லாமே பாய்ச்சல் இருக்கு. அது செழிச்சு நிற்கும். மழை பெஞ்ச பிறகு அந்த பயிரை பாருங்க, இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா, ரொம்ப ஒரு கம்பீரமா நிற்கும் பயிர். ஏன்னா என்ன இறங்கி இருக்கு? மழை இறங்கி இருக்கு. அதே போல நாமெல்லாம் புல்லு, இளம்பயிர், நாமெல்லாம் இளம்பயிர்கள். நம்ம மேல ஆண்டோடைய
மழை இறங்கும் போது நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு பயங்கர கம்பீரமா செழிப்பான வாழ்க்கையை நாம அடைகிறோம். இரண்டாவது, புல்லின் மேல் பனித்துளி இறங்குவது போல. இந்த பனித்துளி என்ன பண்ணும்? நம்மெல்லாம் வீட்டுக்குள்ள படுத்திருப்போம். ராத்திரி அந்த புல்லெல்லாம் அந்த பனித்துளியை எதிர்பார்த்து அப்படியே இருக்கும். ரொம்ப வாடி போய், பகலெல்லாம் அடிச்ச வெயில்ல வாடி போயிருக்கும். இந்த புல்லின் மேல பனித்துளி இறங்கின உடனே அது மெதுமெதுவாய் இறங்கும். எதுக்குள்ள இறங்கும்? அந்த பயிருக்குள்ள இறங்கும். பயிரை, அதாவது இந்த இத புல்ல நீங்க இப்படி அறுத்தீங்கன்னா ஒரு 2-3 அடுக்கு இருக்கும் அதுக்குள்ள. இந்த புல்ல இப்படி அறுத்தீங்கன்னா அதுக்குள்ள 2-3 அடுக்கு இருக்கும். அந்த 2-3 அடுக்கா நம்ம அதுக்கு அடியில உள்ள இருக்கிற அடுக்க பார்த்தோம்னா குருத்து மாதிரி இருக்கும், வெள்ளையா இருக்கும். அதை தின்னா ரொம்ப இனிப்பா இருக்கும். அதே போல புல்லெல்லாம் வாடி வதங்கி நிற்கும் போது பனியானது இறங்கின உடனே அதுக்கு உயிர் வருது. என்ன வருது? உயிர் அது அப்படியே செழித்தோங்கி நிக்குது. இதே போல ஆண்டோடைய வசனம் கூட நம்முடைய ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, மனதின் ஆழத்துல அப்படியே இறங்கி 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 மெதுவா இறங்கும். இந்த சொட்டு நீர் பாசனம் வச்சிருப்பாங்க சில வயல்ல. அது என்ன பண்ணும்? அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு அது அதனுடைய அடித்தளத்துல சொட்டி 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 அப்படியே விவசாயிங்க அப்படியே அதுல பயிர்ல இறங்கினோடனே, அந்த புல்லுல இறங்கினோடனே அது என்ன ஆகும்? செழித்து எழும்பும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் தேவன் கொடுக்கிற வசனம் செழித்து எழும்புகிறது. அல்லேலூயா. அடுத்தது ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 119, 105. 119, 105. சீக்கிரம் படிக்கணும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமா இருக்கிறது. இது என்னன்னா வழிகாட்டுற வசனம். பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல முதல் பகுதியில புல்லின் இளம் பயிரின் மேல மழை மாறி பெய்யுது, புல்லின் மேல பனித்துளி மாறி இறங்குது. இரண்டாவது வசனம் வழிகாட்டுற வசனம். என்னுடைய வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். அப்படி ரோட்ல நடந்து போறோம், வழியில பாம்பு கிடக்கா, பூச்சி கிடக்கா, பள்ளம் இருக்கா அப்படின்னு தெரியணும்னா என்ன அடிச்சுட்டு போறோம்? டார்ச் அடிச்சுட்டு போறோம். அப்படியே விளக்கு, அப்படி ஒரு விளக்கு வெளிச்சத்தையும் ஏதோ ஒண்ணு வச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப அது நமக்கு வெளிச்சம் தருது, நம்ம நடந்து போறோம். அதே போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை, இந்த உள்ளான வாழ்க்கை என்பது நம்ம எங்க போறோம்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தட்ட கேட்கிறேன், நான் சிலவேளை நையாண்டியாவும் பேசுவேன், சிலவேளை நக்கலாவும் பேசுவேன், சிலவேளை சீரியஸாவும் பேசுவேன். ஒரு ஐயட்ட கேட்டேன், ஐயா சாவு போறேன்றீங்களே, செத்து போனா எங்க போவீங்கன்னு. செத்து போனா எங்க போவீங்கன்னு. எங்கேயோ போக வேண்டித்தான், செத்த பிறகு அவ்வளவுதான் அப்படிங்கிறார். செத்த பிறகு அவ்வளவுதானா? இல்ல, நாம போக வேண்டிய இடம் இருக்கு. அதை கண்டுபிடிப்பதற்கு அந்த வசனம் கால்களுக்கு தீபமா இருக்கு, பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்காக வச்சிருக்காரு பைபிள்ல. இதுதான் டெய்லி பைபிள் படின்னு அடிச்சுக்கிறது தலையில. இன்னைக்கு நீ பைபிள் படிச்சியா? படிக்க மாட்டியா? ஏன்னா இந்த வசனம் என்னங்கிறது தெரிஞ்சாதானே படிப்பீங்க. அடிமட்டத்து மண்டுங்க. கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இளம்பயிரின் மேல் மழையாகவும் புல்லின் மேல் பனியாகவும் காணப்படுகிற
வந்து இறங்குகிற இந்த வசனத்தை வேண்டாம்னா புள்ளி எப்படி செழிக்கும், பயிறு எப்படி வளரும், பாதை எப்படி தெரியும்? பாதை தானா, இல்ல சாக்கடைக்கு போறோமா, இல்ல கிணத்துல போய் இறங்க போறோமா அப்படின்னு தெரியறதுக்கு நமக்கு வெளிச்சம் வேணுமா வேணாமா? பாதாளத்துல போறியா, நரகத்துல போறியா, அல்லது பரலோகத்துக்கு தான் போறியாங்கிறதுக்கு என்ன தேவை? அதுக்கு தான் வசனம் படிக்கணுங்கிறது, பைபிள் படிக்கணும் டெய்லிங்கிறது. நான் இந்த பைபிளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவன். நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில்ல போய் நல்லா பூஜை செஞ்சு நல்ல சாமிகளை எல்லாம் திருப்திப்படுத்திட்டு ஒரு அசைவுமே இல்லாத சாமிக்கு மாலையெல்லாம் போட்டு வாழைப்பழம் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சு கற்பூரம் கொளுத்தி எல்லாம் பண்ணிட்டு அதுல ஒரு திருப்தி அடைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க நாங்கெல்லாம். அதுக்கப்புறம் என்னடா, எங்க அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அம்மா செத்தா என்னம்மா பண்ணுவாங்க? என்ன கொண்டு போய் போயிச்சுட்டாங்கன்னு பேசிக்கிறாங்கல்ல, செத்தவங்கள போயிச்சுட்டாங்கன்னு பேசிக்கிறாங்கல்ல, சிலர் எரிச்சுட்டாங்கன்னு பேசிக்கிறாங்களா? எங்க அம்மாட்ட போய் எனக்குன்னா சின்ன பிள்ளையில தொட்டதெல்லாம் பயம், எடுத்ததெல்லாம் பயம், பார்க்கறதெல்லாம் பயம். 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே இறங்க மாட்டேன், அவ்வளவு பயந்தாங்குழி. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் இந்த கதையெல்லாம் கிளவி எல்லாம் சொல்றதை கேட்டேன். நான் கிளவி கதை நிறைய கேட்பேன். என்ன கிளவிங்கெல்லாம் கூடி உக்காந்தா அதுக்கு நடுவுல நானும் போய் உக்காந்து கதை சொல்லும்போது கேட்டேன். அந்த பக்கமா போய் ஒரு நடமாடிச்சான், இந்த பக்கம் இப்படி ஒண்ணு நெருப்பு மாறி வந்துச்சான், வயிற்றுக்குள்ள சொருவனிச்சான், இல்லை ஏகப்பட்ட கதை கேட்டு 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 இன்னும் பயமாய். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்ததுக்கு பிறகு கர்த்தர் எனக்கு பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப இந்த கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமான வசனம். 3வது ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இங்கேயும் 2-3 காரியம் இருக்கு. வசனத்தை அனுப்புறாரா, குணமாக்குறாரா, அழிவுக்கு தப்பு வைக்கிறாரா. இந்த வசனம் என்ன பண்ணுது? நம்மளை குணமாக்குது, வியாதியிலிருந்து நம்மளை குணமாக்குது, அழிவுக்கு தப்பு வைக்குது. வசனத்தை அனுப்புறார், வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். இந்த வசனத்தினுடைய 3வது பகுதி என்ன சொல்லுது? இந்த முதல் பகுதி என்ன சொல்லுது? வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்குது. அப்ப இந்த பைபிள் வசனம் நம்மளை குணமாக்குது, அழிவுக்கு தப்பு வைக்குது. எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன் நான். முதல் வசனத்துல 2 புல்லான இளம்பயிரின் மேல் மழை பொழியிற மாதிரி வசனம் பொழியுது. அடுத்தது புல்லின் மேல் பனித்துளி இறங்குவது போல வசனம் இறங்குது. 2 விஷயமாச்சா? அடுத்த வசனத்துல சங்கீதம் 119 105 என்ன படிச்சோம்? வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்ப 2 வசனம். மொத்தம் எத்தனை வசனம்? எத்தனை காரியம்? 4. 3வது ஒரு வசனத்தை படிச்சோம். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்குது. எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 6 விஷயம் சொல்லு. இந்த 6 காரியமும் எது செய்யறது? இந்த வசனம் செய்யுது. அப்ப அந்த வசனத்தை நான் எவ்வளவு அனுபவிச்சிருப்பேன். இந்த வசனத்தை நேற்று ரொம்ப ஆழமா தியானிக்கும் போது இந்த காரியங்களை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இது ஒரு பகுதி தான். வசனத்துல நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான் இப்ப சொல்லியிருக்கேன். உன்னை குணமாக்கி உன்னை அழிவுக்கு தப்பு வைக்குது. ஆக இது எல்லாமே ஆசீர்வாதம். இது எல்லாமே தேவனுடைய வசனத்தினால் உண்டாகிற
ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இது முதல் பகுதி. இந்த முதல் பகுதி இவ்வளவு ஆசீர்வாதம் கொண்டதாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா.